ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன டிப்ஸ்னால், ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க. இது இருங்க ஒரு நிமிஷம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ வந்து ஒரு டிப்ஸு கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸுனால், சனி பிடிச்சிருக்கு ரொம்ப. மழையும் வெயிலும் சேர்ந்து வருதா, ரொம்ப சனி பிடிச்சிக்கிச்சு. தும்மல். அதுக்கு ஒரு வைத்தியம் வச்சேன். இஞ்சி டீ போட்டு குடித்தேன். சரின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, எனக்கு சுருக்கங்கள் வந்து ஃபேஸில் இருக்குமா, அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன். அவங்களுக்காக எல்லாம் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, யூடியூப்பில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து சுருக்கங்கள் வந்து தடுக்க முடியாது. அதை வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரமே சொல்லலாம். சுருக்கங்கள் வந்து வரது வந்து வயசாக ஆக தான், வயசு ஆக ஆக ரொம்ப கிளவியானால் தான் முருகன் வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகன் இருக்கிறாருல, அவர் சொல்லுவார் ஒரு ஒரு படத்தில் கூட, எனக்கு வந்து வயசான பாட்டியை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். அது என்னமோ அந்த வயசாக என்ன ஆகும்னா, முருகனுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த சுருக்கங்கள், அந்த இது. அப்போந்தான் வந்து ஒரு பக்தி, ஒரு ஆன்மீகம் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த வயசாக பக்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்தி தான் வந்து அந்த சுருக்கங்களுக்கு காரணமே. அதனால தான் அந்த கடவுள் படைப்பில் வந்து சின்ன குழந்தை வரைக்கும் வயசான வரைக்கும் அந்த ஒரு வயசான பாருங்கள், இப்போ வந்து நல்லாயிருக்கும். இப்போ வயசில் வந்து நல்லாயிருக்கும். எனக்கும் வயசாயிடுச்சு. இப்போ சுருக்கங்கள் வந்து சில பேர் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியார் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். சுருக்கங்கள் இருக்கே, என்ன பண்ணுறது, அவங்க வீட்டுக்காரனை பார்க்கணும், அவங்க குழந்தைங்க பார்க்கணும், அவங்க சொந்தக்காரங்களாம் பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கும். ஆனால் வந்து அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, வயசாக தான் நம்மளுக்கு பக்தியும் ஆன்மீகமும் வரும் சொல்லுவாங்க. ஒருத்தரை வந்து நம்ம இப்போ ஒருத்தர்கிட்ட தூண்டி விடக்கூடாது, ஒருத்தரை பொறாமப்படக்கூடாது, குடும்பத்தை ரெண்டாக பிரிச்சக்கூடாது. அந்த எண்ணம்லாம் வயசாக வராதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வருமா தெரியல, சில பேருக்கு வரான்னு தெரியல. சில பேருக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. வயசாக ஒரு ஆன்மீகத்தில் அப்படியே ஆழ்ந்து இந்த கடவுள்கிட்டேயே நம்ம ஆழ்ந்து இருப்போமா. கடவுளே சில பேர் ஓம் நம சிவாயா சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஓம் நமோ நாராயணாய நமஹ, ஓம் நமோ நாராயணாய நமஹ அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் ராம் 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 சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நீ ராம் ராம் சொல்லாமல் ஆஞ்சநேயர் வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பாராம். நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படியே ஆஞ்சநேயர் வந்து ராமர் மேலே அவ்வளோ பக்தியாக இருந்திருக்கிறார், அவ்வளோ பாசம். நெஞ்சியை பொணந்து காட்டும் போது அவர் ராமர் சீத்தா தான் இருந்திருக்கிறார். ஆஞ்சநேயர் நெஞ்சில் ராம் 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 சொன்னா பக்கத்தில் ஆஞ்சநேயர் உட்காந்துருக்குமா. அதை பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துருப்பாரா ராம் 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 சொல்லும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்களும் வந்து இந்த மாதிரி கற்றுக்கோங்க. நான் ஒரு சில புக்ஸெல்லாம் வந்து ஆன்மீக புக்ஸுன்னு நான் வந்து படிப்பேன். அழகு குறிப்பு படிப்பேன், ஹெல்த் டிப்ஸு படிப்பேன், சமையல் குறிப்பும் நான் படிப்பேன். அந்த மாதிரி நான் அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து சுருக்கங்கள் போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாதாம் ஆயில் எடுத்துக்கோங்க. பாதாம் ஆயில், விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அடுத்தது 3வது கற்றாழை எடுத்துக்கோங்க. இது 3 வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா அப்பப்போ எப்போனா உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் சுருக்கம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து நல்லா கழுவிடுங்க. ஒரு வெதுவெதுப்பான நீரில் வந்து கழுவிடுங்க. சோப்பு போடக்கூடாது, எதுவும் ஃபேஸ் வாஷ் போடக்கூடாது. இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பியூர் வாங்கிக்கோங்க. நம்ம கற்றாழை வந்து இந்த பியூர் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா, இதுவும் விளக்கெண்ணெய், பாதாம் எண்ணெய், இந்த 3 நல்லா குழச்சி நல்லா அப்படி பேஸ்ட் போல் வரும். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் சுருக்கம் இருக்கும், கழுத்து, நம்ம எப்போவுமே ஒரு சுருக்கம் வரும். இந்த சைடு தான் அடிக்கடி வரும், நெத்தியில் வரும் சுருக்கம். நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போலாம் டைம் இருக்கோ அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ சுருக்கங்கள் வந்து அப்படியே படிப்படியாக உங்களுக்கு அப்படியே அழகாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டிப்ஸு சொல்லியாச்சு. அடுத்த டிப்ஸ் காத்துகிட்டே இருக்குது. நீங்கள் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஓகே தேங்க்ஸ். ஃபேஸ்புக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.